ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு க்ரியேட். இன்றைக்கின்னு இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக டு மோர் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு க்ரியேட் 3D வீடியோஸ், 3D ஃபேஸ். ஃபஸ்ட்டு வந்து எப்படி 3D ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் இன்டர்நெட்டில் இருந்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு க்ரியேட் அன் ஆக்ட்ரஸ் ஃபேஸ், ஒரு ஆக்ட்ரஸ் ஃபேஸோட ஆக்ட்ரஸ் ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் எப்படி இன்டர்நெட்லேருந்து எடுக்கிறது. ஃபஸ்ட்டு போயிட்டு டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வரும். ஓகே, இமேஜஸ், பாருங்கள் எந்த ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் நல்லா கிளியராகவும் டெக்ஸ்சருக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்னா பார்த்துக்க வேண்டியதுன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு அது வந்து டூல்ஸில் போயிட்டு சைஸ் வந்து லார்ஜில் வச்சுக்கோங்க. பெரிய இமேஜ் இதெல்லாம் வரும். இதே பார்த்துட்டு வந்தீங்கன்னா எது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எது ஹை குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமேஜ் எடுத்து செய்யலாம். நம்ம எங்கர் வெர்ஷன் வேணும்னா கொஞ்சம் இது இன்னும் நல்லா இருக்குது, இந்த இமேஜை கூட எடுத்து செய்யலாம். பட் நான் கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். டெக்ஸ்சருக்கு வேணால் இந்த இமேஜை ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெரிய இமேஜ் வச்சுக்கிறேன். ஓகே, இதே மாதிரி சைட் வியூ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் வியூ வரும். சைட் வியூ இல்லைன்னா வேறு கீவேர்டு சைடு ப்ரொஃபைல் அப்படின்னு கூட அடிக்கலாம். அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சைட் ப்ரொஃபைல் வியூ, ஓகே, இது ஓரளவுக்கு ஓகே. இது எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது தவிர்த்து வேறு எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் ஓகே தான் கிட்டத்தட்ட. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். இதை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுலேயுமே சில ப்ளஸ் மைனஸ் இருக்குது. டெக்ஸ்சரிங்க்கு இதை கண்டிப்பாக எடுத்துக்க முடியும், இந்த வியூவை. ஸோ இதையே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கம்மியாக தெரியுது. ஓகே, இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, போயிட்டு சேவ் பண்ண போகிறேன். ரெண்டுமே பெரிய இமேஜ், அதை மறந்துடாமல் சூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். சேவ் இமேஜஸ், desktop, side view. ஃப்ரண்ட் வியூ ரெண்டையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜை அப்படியே நம்ம
மாயால இம்போர்ட் பண்ணி மாடல் பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு அதை போய் ஃபோட்டோஷாப்பில் போய் கரெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபோட்டோஷாப்புக்கு போகிறோம். ஓகேவா? ஃபோட்டோஷாப் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோஷாப்பு அந்த இமேஜஸை கொண்டு வரலாம். ஓப்பன் சைட் வியூ. ஓகே, இமேஜஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைடு வியூ ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூக்கு ரெஃபரன்ஸ் கண்ட்ரோல் ஆர் கைட்லைன்ஸ் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் வியூவாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இமேஜ் கரெக்டாக இல்லைனா கூட பரவாயில்ல, அப்ராக்சிமேட் சைஸை வச்சு இது பண்ணலாம். ஓகே,
ஓகே, இது வந்து பெர்ஃபெக்ட் சைட் வியூ கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம 2 இதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி மாடல் பண்ணலாம். சைட் வியூவை ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இது 2யும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஜேபக் front view covered. Sorry, side view corrected. Save பண்ணிட்டேன்.